ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பயன்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆமென். 15ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அதை பயன்படுத்தவும் காக்கவும் வைத்தார். காக்கவும் வைத்தார்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, யார்கிட்ட இருந்து ஆண்டவர் இதை காக்க வைத்தார் அப்படின்னு சொல்லி நீ யோசித்தீங்கன்னா, சத்துருவின் வல்லமைகள் இந்த தோட்டத்துக்குள் செயல்படாமல் தடுக்கும்படியாக காக்க வைத்தார். யார்கிட்ட யார் இருக்கா? யார் வந்து இந்த தோட்டத்தை அழித்து போட முடியும்? யாராலையும் அழித்து போட முடியாது. அப்போ அந்த தோட்டத்துக்குள்ளாய் நடக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு என்னன்னா, சத்துரு உங்களை வந்து வஞ்சிக்காதபடி உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். தோட்டத்தில் மாத்திரம் இல்லை, தோட்டமாகிய உங்கள் இருதயங்களும் காக்க கடவுள். ரெண்டாவது, காக்க சொன்னான்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா, அதை டேக் கேர் பண்ணிக்க சொல்லுகிறார். அந்த தோட்டத்தை நீங்கள் டேக் கேர் பண்ணிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த செடிக்கு தண்ணி ஊற்றணுமோ தண்ணி ஊற்றுங்க, எந்தெந்த இடத்துல வாய்க்காலை வெட்டணுமோ வெட்டுங்க, அந்த தோட்டத்தை இன்னும் அழகாக மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் இப்படி தான் நம்ம கையில் கொடுக்குறார். அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். ஒரு கணவன் மனைவியுமா இணையும் போது பாருங்கள், அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கடமை என்னென்னா, ஒரு புதிய குடும்பத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும். ஒரு அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கணும், அழகான ஒரு ஃபேமிலியை உருவாக்கணும். அந்த ஃபேமிலி எப்படி இருக்கணும்னா, பிள்ளைகளோடு கூட ஆசீர்வாதங்களோடு கூட தேவனை மையப்படுத்தி அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டோட திட்டம். ஆண்டோடைய பெரிய நோக்கமே அதுதான். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அந்த குடும்பத்துக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கணும். விசேஷமாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரெகுலேஷன்ஸ்னால் பெர்மிஷன், கட்டுப்பாடுகள், இந்த நேரத்துக்குள்ளே இதெல்லாம் செய்யணும், இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி அந்த ஒவ்வொரு உங்கள் குடும்பத்துக்குள்ளே சில கட்டுப்பாடுகள் இருக்கும். எப்படின்னா, விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பகல், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய மாட்டாங்க. இல்லை, அதே நேரத்தில் சண்டே ஆஃப்டர்நூன் மத்தியானம் உணவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு நான்வெஜ் எடுப்பாங்க, சாப்பாடு இப்படி இருக்கும். அதே நேரத்தில் நைட்டில் எல்லோரும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இப்போது இத்தனை மணிக்கு குடும்ப ப்ரேயர், இத்தனை மணிக்குள்ளே எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்துடணும். இது போல் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொரு கட்டுப்பாடுகள், ஒரு கோட்பாடுகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் வழி நடத்துவதற்காக, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பயன்படுத்துவதற்காக நம்ம குடும்பத்தில் நம்மளே ஒரு ரூல்ஸை எழுதுகிறோம். ஒரு புக்கை எடுக்காமல், ஒரு பேனாவை எடுக்காமல், ஆனால் டீஃபால்ட்டாக ஒரு கணவனும் மனைவியும் அப்பாவும் அம்மாவும் அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வராங்க. என்னென்னா, காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எழுந்த உடனே இந்த வேலைகள் செய்யணும், காலையில் பெண்களாக இருந்தால் இந்த வேலை செய்யணும், பையன்களாக இருந்தால் இந்த வேலை செய்யணும், கடைக்கு போயிட்டு வரணும், இதெல்லாம் வந்து ஒவ்வொருவரோட வேலை அப்படி சொல்லி ஒரு புக்கில் எழுதாமல், இது வந்து நமக்குள்ளாக இருக்கிற கட்டுப்பாடுகள், கோட்பாடுகள். இதை வைத்து தான் இந்த குடும்பம் இயங்கி கொண்டே இருக்கும். இவங்கெல்லாம் வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கிட்டு இப்படி கொடுக்கணும், இந்த சம்பளத்தை இப்படி இந்த சர்ச்சுக்கு நம்ம ஆஃபரிங் கொடுக்கணும், இந்த காசை வந்து இதுக்கு செலவு பண்ணணும், இத்தனை இஎம்ஐ கட்டணும், இவ்வளோ காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒருவருக்குள்ளாக அந்த உறவு மெயின்டைன் ஆகும்போது, அந்த கட்டுப்பாடுக்குள்ளாக அந்த குடும்பம் நடக்கும்போது தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறும். அல்லேலூயா, ஆமென். ஆனால் இந்த பெர்மிஷனை மீறி செல்லும் போது தான் அந்த குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனைகள் வரும். இந்த கட்டுப்பாடுகளை விட்டு வெளியே செல்லும் போது தான் அந்த குடும்பத்துக்குள்ளாக குழப்பங்கள் வரும், வாக்குவாதங்கள் வரும். நீ ஏன் அப்படி பண்ண, நீ இப்படி செஞ்சுருக்க கூடாது அப்படி சொல்லி கேள்விகள் வரும். நான் இப்படி தானே செய்ய சொன்னேன், நீ ஏன் அப்படி மாறி செஞ்சேன். இது போல் அந்த குழப்பத்தை உண்டாக்குகிற அந்த மீறுதல்கள் பார்த்திங்கன்னா, அது குடும்பத்துக்கு பெரிய ஒரு சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும், ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். நிறைய குடும்பங்களில் பிரிவினை வருவதற்கான காரணம், குழப்பங்களுக்கு வருவதற்கான காரணம் என்னென்னா, அந்த பெர்மிஷனை தாண்டி செல்வது. விசேஷமாக இப்போ பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாரும் 8 மணிக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகே 9 மணிக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அம்மா திட்டுவாங்க. ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக எழுதப்படாத கட்டுப்பாடுகள் நிலவிக்கொண்டே இருக்கும். அந்த கட்டுப்பாடுகளை மீறி செல்லும் போது தான் அந்த குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனைகள் வரும்.
இங்க 16ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார், ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கிறார். நீ இதெல்லாம் பயன்படுத்தலாம்ப்பா, இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா கனியும் நீ புசிக்கலாம், எல்லாத்தையும் உனக்காக கொடுத்துட்டேன், இந்த தோட்டமே ஒண்ணுது தான், நீ பாதுகாத்துக்கோ, நீ எல்லாவற்றையும் டேக் கேர் பண்ணிக்கோ, அழகா வைத்துக்கொள்ளு அப்படி சொல்லி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். கொடுத்துட்டு 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இங்க ஆண்டவர் ஒரு கட்டுப்பாடை வைக்கிறார், இந்த இடத்துல ஒரு பவுண்டரி லைனை வைக்கிறார். இதை தாண்டி நீ உள்ள போகக்கூடாது. உனக்கு எல்லாமே கொடுத்துட்டு உனக்கு எல்லா சுதந்திரத்தையும் நான் கொடுத்துருக்கேன், ஆனாலும் உனக்கு ஒரு கட்டுப்பாடு நான் வைக்கிறேன், இதை தாண்டி நீ போகக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும், நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, நம்ம வேலை செய்கிற இடங்களிலும் சரி, நம்ம பிஸ்னஸிலும் சரி, நம்ம படிப்பிலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். அந்த கட்டுப்பாடுக்குள்ளாக நாம் இல்லாமல் இருப்போமானால் அது வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா சில காரியங்களில் இது செயல்படாது, அது ஃபெயிலியராக மாறிடும். உதாரணத்துக்கு பிள்ளைங்க படிக்கிறாங்க, படிக்கும்போது எக்ஸாம் சொல்லி ஒன்று இல்லைன்னா இந்த பிள்ளைகள் படிப்பாங்களா? படிக்கவே மாட்டாங்க. அட பார்த்துக்கலாம், எப்படியும் நம்ம வந்து 8th-லேருந்து 9th ஈஸியாக போயிடுவோம், படிக்கவே வேண்டாம். திருப்பி 9th-லேருந்து 10th ஈஸியாக போயிடுவோம், 10th-லேருந்து நமக்கு தேவையான குரூப்பை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம், யார் வேணால் சேரலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? கம்ப்யூட்டர் பிடிச்சவங்க, இப்போ கம்ப்யூட்டர் தான் முக்கியம்னு வச்சுப்போமே, எல்லா பிள்ளைகளும் கம்ப்யூட்டருக்கு வந்து நிற்பாங்க, எங்களுக்கு வேணும். அப்போ மற்ற சப்ஜெக்டில் என்ன ஆகிடும்? எல்லாமே விழுந்து போகும். அப்போது ஒரு கட்டுப்பாடு, இந்த மார்க் இருக்கவங்க தான் இந்த குரூப் எடுக்கணும், இந்த மார்க் இருக்கவங்க தான் இன்ஜினியர் போக முடியும், இந்த மார்க் இருக்கவங்க தான் டாக்டருக்கு படிக்க முடியும். அப்போது எல்லா இடத்துலையும் ஒரு கட்டுப்பாடுகளை வச்சாதான் அது வந்து ஆசீர்வாதமாய் மாறும். ஐ மீன் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படி சொல்லி ஒரு ஹாஸ்டலில் ஒரு ரூல்ஸ் வச்சாதான் அந்த பிள்ளைங்கள்லாம் 6 மணிக்கு எழுந்து கிளம்பி 8:30க்கு ஸ்கூலுக்கு போக முடியும். அந்த கட்டுப்பாடை விட்டுட்டாங்கன்னா எல்லாருமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு ஸ்கூலுனா 8 மணிக்கு எழுந்து எல்லாமே பாத்ரூம் கிட்ட போய் நிற்பாங்க. அப்போ என்ன ஆகும்? குழப்பம் பெருசாகும், அடிதடி சண்டை, நான் தான் முதல்ல போவேன், நீ தான் முதல்ல போகணும், அப்படி பெரிய ஒரு குழப்பம் உண்டாகும். ஸோ எல்லா இடத்துலையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ஐ மீன் எல்லா இடத்திலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடை வைக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் ஆண்டவர் கட்டுப்பாடு வைக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10:13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, நம்ம சோதனைக்குள்ளாக போகாதபடி அதற்கும் ஒரு பவுண்டரி லைனை, ஒரு ஒரு கோட்டை வரைந்து வைத்திருக்கார். இதை தாண்டி உன்னை நான் சோதிக்க மாட்டேன், இதை தாண்டி இந்த பிரச்சனைகள் வராது, இது வரைக்கும் வரும், இந்த டெம்பரேச்சர் இது வரைக்கும் ஏறும், அதுக்கு மேலே ஏறாது, அது வரையும் ஏறுற வரைக்கும் நீ வந்து தாங்கி தான் ஆகணும். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணும்னா, உங்கள் மூச்சை அடக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசித்தீங்கன்னா, அந்த மூச்சை வந்து எப்படி அடக்கணும்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம அடக்குவோம். அது வந்து லங்ஸோட ஹெல்த், அந்த லங்ஸோட இருக்கிற அந்த பலனை வைத்து தான் இந்த மூச்சை நம்ம அடக்க முடியும். இது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணலான்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வரையும் உங்கள் மூச்சை அடக்கி வைத்து கொள்ளலாம். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஏன் 3 இல்லை 4 நிமிஷம் வரையும் நீங்கள் அடக்க முடியும். ஆனால் அந்த லங்ஸோட கெப்பாசிட்டி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கும். அதே போல தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அளவை வைத்திருக்கிறார். அந்த அளவை தாண்டி போகவே போகாது, அந்த அளவுக்குள்ளாகவே நின்றுட்டுருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வரைக்கும் அந்த ப்ரெஷர் ஏறும், அதுக்கு மேலே ஏறிச்சுன்னா வெடிச்சிடும். ஸோ ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நீங்கள் சோதிக்கப்படுவதற்கும் ஆண்டவர் ஒரு லிமிட்டை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபோட வாழ்க்கை நீங்கள் பார்க்கும்போது, யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோபோட வாழ்க்கை நாம் பார்க்கும்போது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. 12ஆம் வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது இங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறார். சத்ரு நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கும் சத்ரு நம்ம வாழ்க்கையில செயல்படுவதற்கும் ஆண்டவர் ஒரு பவுண்டரி லைனை வைத்திருக்கிறார். இதுக்கு மேலே நீ போய் யோபுவை டச் பண்ண முடியாது,
இதுக்கு மேலே அவனை சோதிக்க முடியாது. சாத்தான் சொல்கிறான், நீங்கள் எல்லா இடத்துலையும் வேலையை அடைச்சி வச்சுருக்கீங்க, அதனால் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், அந்த வேலையை மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்களேன், அவன் என்ன பண்ணுறான் பாருங்க அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஓகே நான் வேலையை ஓப்பன் பண்ணுறேன், நீ உள்ளே போகலாம், ஆனாலும் அதுலேயும் ஒரு கட்டுப்பாடை நான் வைக்கிறேன், அதை தாண்டி நீ போக முடியாது. அவனை ப்ரெஷர் பண்ணலாம், மூச்சை பிடிக்கலாம், ஆனால் அவனால் 5 நிமிஷம் வரையும் மூச்சை அடக்க முடியும்னா நீ 4.59 நிமிஷம் வரையும் நீ அவனை பிடிக்கலாம், ஆனால் 5 நிமிஷத்துக்கு மேலே நீ பிடிக்க முடியாது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ ஆண்டவர் இவ்வளோ தூரம் நீ அவனை சோதிக்கலாம், அதுக்கு மேலே நீ சோதிக்க, இதை மட்டும் நீ தொடக்கூடாது. அங்கே ஒரு பவுண்டரி லைன் ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஸோ எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கிறார். அந்த கட்டுப்பாடுக்குள்ளாக நாம் வாழும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய சரீரம் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய பரிசுத்தமும் காத்து கொள்ளப்படும். ஆமென். நீங்கள் யோபு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, அவனோட பிராணனை மாத்திரம் தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. சாத்தான் கேட்குறான், அவனோட சரீரத்தை நான் தொடுறதுக்கு நீங்கள் வேலி அடைச்சி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், ஓகே அவன் சரீரத்தை கூட நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் அவனோட ஜீவனை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் அநேக உபத்திரத்தின் வழியாய் நீங்கள் சென்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே என்னால் முடியலன்னா ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் சோதிக்கப்பட முடியும் என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த லைனை தாண்டி அந்த பிரச்சனை போகவே போகாது, அந்த லைனை தாண்டி போகவே போகாது. ஆண்டவர் ஒரு பார்டர் வச்சிருக்கார், ஒரு கோட்டை வரைஞ்சி வச்சிருக்காரு, உங்களை சுற்றி ஒரு சர்க்கிள் வரைந்து இருக்கிற அந்த சர்க்கிளை தாண்டி ஒரு நாள் நீங்கள் சோதிக்கப்பட மாட்டீர்கள். அதான் 1 கொரிந்தியர் 10 நாம் வாசிக்கிறோம், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் இந்த நாளில் ஒரு பெரிய ஒரு கவலையில் போராட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அந்த கோட்டை தாண்டி சத்துரு வர முடியாது. ஆமென். அதே போல் நீங்கள் எல்லா விதத்திலையும் எடுத்துக்கொள்ளிங்கன்னா ஒரு அளவோடு கூட இருக்கும்போது தான் எல்லாமே ஆசீர்வாதம். கோட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு நன்மையாக இருக்கும், ஆனால் அதற்குள்ளேயும் ஒரு அளவோடு கூட இருக்கும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். விசேஷமாக சொல்லணும்னா சாப்பாடு எடுப்போம்னா உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படி சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு கணவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, உப்பு அதிகமான பண்டம் மூஞ்சினிலே அப்படி சொன்னார். நிறைய வீட்டில் இது நடக்கும், தட்டு பறக்கும், கோபம் வந்துச்சுன்னா சாப்பாடை தூக்கி அடிச்சிடுவாங்க. அதே நேரத்தில் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, எல்லாமே ஒரு அளவு தான். இந்த அளவை தாண்டி போச்சுன்னா நல்லது கிடையாது. ஒரே உங்கள் வீட்டு பக்கத்தில் சுகர் மில் இருக்குன்னு சொல்லிட்டு மூட்டையாக சுகரை சர்க்கரையை வாங்கி வச்சுட்டு சீனியை வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதை தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இனிப்பு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லி தின்னுகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? சாக்லேட் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் சொல்லி நம்ம வாங்கி நம்ம அழுகுறான் பிரதர், கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியல, கேட்டுகிட்டே இருக்கான், கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சில குடும்பத்தில் ஃபோன் அப்படி தான், பிள்ளைங்களுக்கு ஃபோன் கொடுப்போம், அவன் ஃபோனை காமிச்சா தான் சாப்பிட்றான், என்ன பண்ணுறது? இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் பிள்ளை புக்கை தொடவே மாட்டான், ஃபோனை மட்டும்தான் தொடுவான். ஒரு கட்டுப்பாடை கொண்டு வாங்க, எல்லா விதத்திலும் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வாங்க. பிள்ளைகள் 6 மணிக்கு மேலே புக் எடுக்கணும்னா எடுத்து தான் ஆகணும். 10 மணி வரையும் முழிச்சிருக்கணும், அதுக்கு மேலே விழித்திருக்கக்கூடாது. ஸோ எல்லாவற்றிலும் ஒரு அளவுக்கோடு நம்ம இருக்கும்போது தான், பேலன்ஸ்டாக இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 4:6 நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:6, சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். ஆமென். இங்கே பாருங்க, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ள. அப்போனா அந்த 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 கட்டுப்பாடுக்குள்ளாக அடங்கி இருக்கணும், கண்ட்ரோல் காத்து கொள்ளப்படணும். ஆங்கிலத்தில் do not go beyond what is written, go beyond, அதை தாண்டி நீ போவே கூடாது. உனக்காக ஒரு 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 கட்டுப்பாடுகள் இருக்குது, அது எழுதி வைத்திருக்கிறோம். அந்த எழுதி வைத்திருக்கிற அந்த கட்டுப்பாடுகளை தாண்டி நீ போகக்கூடாது. வேதாமத்தில் இருக்க வசனத்தை வைத்து நான் சொல்லுகிறேன். சகோதரர், எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கூட கூடாது, போகக்கூடாது, சரி, அதை யோசிக்க கூட கூடாது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, ஓகே, இதுவரையும் தான் நம்மளுடைய லிமிட், இதை தாண்டி போகக்கூடாது.
இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நம்ம கட்டுப்பாடோடு கூட வாழும்போது தான் நமக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் நம்மளை நெருங்காது, நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் அது எந்த தீங்கையும் கொண்டு வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும். சங்கீதம் 131 சங்கீதம் 1 131:1 கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. ஆமென். பல குடும்பங்களில் பலரோட இன்டர்ஃபியரன்ஸ், பலர் தங்களுடைய மூக்கை நுழைப்பாங்க. விசேஷமாக பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளை கட்டி கொடுத்தவர்கள், அவங்களோட அம்மா சில இடத்துல, அம்மா இப்படிலாம் நடக்காதம்மா, இப்படிலாம் பண்ணாதம்மா, அவரை கைக்குள்ளே வச்சுக்கம்மா, இப்படிலாம் பண்ணாதாம்மா உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மிஞ்சின காரியங்களுக்கு தலையிடுவது. தலையிடக்கூடாதுன்னா என்னென்னா, மூக்கை கூட விடக்கூடாது. தலையில் கொஞ்சம் நீட்டி இருக்கிறது மூக்கு தான், அது கூட உள்ளே விடக்கூடாது. என்ன ஸோ அப்போது எந்த விஷயத்திலும் உள்ளே போகாமல் நம்ம வெளியே இருந்து சில ஆலோசனைகளை மாத்திரம்தான் சொல்ல முடியும். அதுவும் தேவையில்லாத, அதான் நான் ஏற்கனவே வாசல்ல, நம்ம சிந்தனை கூட சில நேரத்தில் அந்த கட்டுப்பாடை தாண்டி போகக்கூடாது. இது அவங்க ஃபேமிலி, அவங்க பாதுகாத்து கொள்ளட்டும். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, உன் வேலையை பாரு, உனக்கே நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அது நிறைய வேலை இருக்குது, அதை தாண்டி என் பிஸ்னஸ்குள்ளே தலையிடாது, என்னோட வேலைக்குள்ளாய் தலையிடாது, உன்னோட வேலையை மட்டும் பாரு. இது எல்லாருமே இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது பாருங்க ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 7:24 1 கொரிந்தியர் 7:24 சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். உங்களோட நிலைமையில, ஆண்டவர் உங்களுக்கு அழைத்த அந்த நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். Brother, each man as responsible to God should remain in situation God called him to do. அந்த சுச்சுவேஷனுக்குள்ளாக கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் கேட்கிறாரு, கர்த்தர் எனக்கு இந்த கண்ட்ரோலை வைத்திருக்கிறார், அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது தான் அது ஆசீர்வாதம். ஆமென். இன்றைக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. சில கட்டுப்பாடுகளை மாற்ற நம்ம பார்க்க போகிறோம். சில கட்டுப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எல்லா குடும்பத்துக்குள்ளும் கட்டுப்பாடுகளோடு கூட நாம் வாழும்போது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். சபையில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. சில இந்த 10 மணிக்கு ஆராதனை, 10 மணி ஆராதனை ஆரம்பித்து 10:30 மணி வரையும் ஆராதனை நடக்கும். அது பின்பாக அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், பைபிள் ரீடிங் இருக்கும், மெசேஜ் இவ்வளோ நேரம் போகும், இத்தனை மணிக்கு முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு சண்டேனா கம்யூனியன் இருக்கும், உபவாச கூட்டம் இருக்கும், பைபிள் ஸ்டடி இருக்கும். இப்பெல்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு இதெல்லாம் நீங்கள் வரணும் அப்படி சொல்லி கட்டுப்பாடுகள் வைப்பதனால தான் ஜனங்க சபைக்கு சென்று தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கிறாங்க. நீங்கள் எப்போ வேணால் சர்ச்சுக்கு வாங்க, அங்கே பார்த்து பாஸ்டர் பேசிட்டே இருப்பேன், நீங்கள் வரலாம், உட்காரலாம், போகலாம். இத்தனை மணிக்கெலாம் ஆராதனை எப்போ வேணால் நைட்டு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கும். நீங்களாம் ஆராதனைக்கு வரணும்னா யாருமே சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஒழுங்குகள் இருக்குது, சபைக்குன்னு ஒரு ஒழுங்குகள் இருக்குது, குடும்பத்துக்குன்னு ஒரு ஒழுங்குகள் இருக்குது, கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த கட்டுப்பாடுக்குள்ளாக நாம் வாழும்போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் கொடுத்தாரு, ஆனாலும் தேவன் ஒரு கட்டுப்பாடை வைத்தார். இதை தாண்டி நீ போகாது, இதை தாண்டி போனீங்கன்னா உன்னோட வாழ்க்கையே ஆபத்தாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஐ மீன் முதலாவது பாயிண்ட், பிரசங்கி 5:2 நாம் வாசிக்கிறோம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. இந்த இடத்துல பாருங்க, இந்த வசனத்தை படிச்ச உடனே என் உள்ளத்துக்குள்ளாக ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, ரொம்ப அழகா இந்த வசனம் இருக்கு. மறுபடியும் வாசிப்போம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். அப்போ உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில கவனமா இருக்கும். துணிகரமா சில நேரத்தில் வாய் விட்டுருவோம். எதுக்காக பேசுறோம்னு தெரியாது, ஏன் பேசுறோம்னு தெரியாது, ஆனா துணிகரமா ஏதோ ஒன்று கோபம் வரும், பேசிடுவோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற அதுல கூட நீ கவனமா இரு. ரெண்டாவது, மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. அப்போ உன்னோட வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், நீ கோபப்பட்ட உடனே சொல்லுகிற பத்திய சில வார்த்தைகள், அது கூட கண்ட்ரோல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருந்து இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. டைம் கிடைக்குதுன்னு சொல்லி கண்டதை நம்ம பேசிக்கிட்டே இருக்க முடியாது. லொடன் பேசுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பேசிகிட்டே இருக்க முடியாது. அப்போது தேவன் வானத்தில் இருக்கா, நம்ம பூமியில் இருக்கா, எதை குறித்து பேசுதுன்னா, ஜபத்தில் கூட உன்னோட வார்த்தைகள் தெளிவாக இருப்பதாக.
சிலர்லாம் ஜெபிக்க சொல்லிட்டோன்னு வச்சிங்களேன், விசேஷமாக சாப்பாட்டுக்கு ஜெபிக்க சொல்லுவாங்க. பெரிய கூட்டம் நடக்குது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனு, அப்போது கூப்பிட்டு ஐயா சாப்பாட்டுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆதியாமத்தில் ஆரம்பித்து ரெவலேஷன் வரையும் வரும். அவ்வளோ நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கெட்டு பூசணம் கொடுத்துரும். எந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், தனிப்பட்ட நேரம் எப்படி இருக்கணும், சபையில் கூடி ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கணும், எல்லாத்துக்குமே ஆண்டவர் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார். பப்ளிக்கில் நீங்கள் ஜெபிக்கும் போது இப்படி தான் ஜெபிக்கணும், உன்னோட வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இப்படி இருக்கணும். கர்த்தர் வானத்தில் இருக்க, நீ பூமியில் இருக்க, ஓகே நீ சத்தமாக பேசணும் அப்படின்னு கிடையாது. என்னன்னா உன் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. நீ மனசில் யோசிக்கிற காரியங்கள் கூட அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நீ பேசி ஜெபிக்கிற பற்றியா அது கூட கிறிஸ்பா, அழகா, தெளிவாக, பாயிண்ட் வித் த பாயிண்ட். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் போது நிறைய பேருக்கு சொல்கிறோம், நீங்கள் சுருக்கமாக குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸுக்கு நம்ம ஜெபிக்க முடியும். சிலருக்கு என்னென்னா நம்ம சொல்கிறது புரியாது, அது டிஃபால்ட்டாக சேனலில் அது நடக்கிற காரியம். நம்ம ஒரு குறிப்பு சொல்லுவோம், அவங்க தெளிவாக வாங்க முடியாது. ஏன்னா ஃபோனில் கேட்கும்போது வாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். என்ன அப்படி கேட்கும்போது என்னென்னா இவங்க வேறு டிவி சவுண்டு வேறு வச்சுருப்பாங்களா, வச்சுருக்கிறதுனால நம்ம பேசுகிற காரியங்கள் டிவியில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் கழித்து தான் டிவியில் வரும். இப்போ நீங்கள் எங்கள் கூட லைவில் பேசுகிறீங்கன்னா ஹலோன்னு சொன்ன பிறகு அந்த ஹலோ டிவியில் வரும்போது, ஃபோனில் ஹலோ சொல்லிடுவீங்க, ஆனால் உங்கள் வாய்ஸ் உங்கள் வீட்டு டிவியில் வரும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் 30 செகண்ட் 30 செகண்ட் கழித்து தான், நொடிகள் கழித்து தான் டிவியில் வரும். அப்போது ஹலோன்னு சொல்லிய பிறகு 30 செகண்டு ஹலோ அப்படி வரும். என்னடா நம்ம இப்போ தான் ஹலோ சொல்லிட்டோம், திருப்பி யாரோ ஹலோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. எப்படி இருக்கீங்க பிரதர், திருப்பி வாங்கினா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, திருப்பி ஆரம்பிப்பாங்க. ஸோ என்னென்னா அதுதான் நம்ம சொல்கிறத கவனமாக கேட்டுக்கணும். நம்ம கேட்டு அதன்படி நம்ம செய்யும் போதுன்னா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம், டிவி சவுண்டை கம்மி பண்ணிடுங்க, டிவி சவுண்டை கம்மி பண்ணிடுங்க, டிவி சவுண்டை கம்மி பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது என்னென்னா எல்லாமே நேர்த்தியாய் நடைபெறும். குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு கிறிஸ்பா. சிலர்லாம் வந்து எல்லாரையும் குறை சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து தப்பா நினச்சிடாதீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு குறிப்பு சொல்லுவாங்க, பலவீனமாக இருக்கிறதுக்காக நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல சொன்ன குறிப்பெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன முதல்ல குறிப்பு என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், அது ஆரம்பிப்பாங்க. அடுத்தது சபை கட்டணும், அடுத்தது எல்லா வீட்லேயும் இருக்கிற பிரச்சனைகள் போகணும். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி கடைசியில் சொல்ல வந்த ஜெபிக்க வந்த குறிப்பை மறந்துட்டு மற்ற எல்லாத்துக்காக ஜெபித்து முடிச்சிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், திருப்பி இன்னொரு ஆளை ஜெபிக்க வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இவங்க அதுக்காக ஜெபிக்க. அதனால ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் சூப்பராக செய்கிறீங்க, ஆசீர்வாதமாக இருக்குது உங்களோட ஜெபங்கள். ஜெபிப்பதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், ஜெபிப்ப அதே நேரத்தில் நிறைய பேர் யோசிக்கலாம், இவங்க டெய்லி கால் பண்ணி ஜெபிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவங்க எடுக்கிற சிரமங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. லைன் பிடிக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. ஆனாலும் அதை எப்படியாவது பிடித்து நான் ஜெபித்து ஆகணும், அந்த வாஞ்சியோட ஜெபிக்கிறவரில் நாங்கள் உங்களை வாழ்த்துக்கிறோம், உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஆசீர்வாதம். ஐ இது வந்து எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. நேற்று கூட ஒரு அம்மா பேசும்போது சொன்னாங்க, பிரதர் நானும் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியல. நான் சொன்னேன், நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, லைன் கிடச்சிடும். ஒரு வாட்டி எப்படி லைன் பிடிக்கணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அது பின்பாக அது லைனை பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக மாறிடும். எந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணணும், எந்த நேரத்தில் கட் பண்ணணும் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு அம்மா, உங்களுக்கு கூட சொன்னால் புரியும், செல்வி அம்மா. அவங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்லாம் வந்தீங்கன்னா அந்த பட்டன் ஃபோன் வச்சுருந்தாங்க. முதல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினோடனே எனக்கு பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, இந்த அம்மா எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் பார்க்குறேன், இந்த அம்மா அழகாக ஓப்பன் பண்ணி பேட்டர்ன்லாம் போட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புகிற அளவுக்கு செல்வி அம்மாவுக்கு தெரியும். அது தேவன் கொடுக்குற ஞானம், அதில் இருக்கிற ஆர்வம். அதோடு கூட என்னென்னா பட்டன் ஃபோனில் கூட நீங்கள் லைனை பிடிச்சிடலாம் லைவில். ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில், டச் ஃபோனில் வந்து லைன் பிடிக்கிறது வந்து அவ்வளோ கடினமான ஒரு வேலை. அதை கூட செய்கிறாங்க. ஸோ ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஜெபத்தில் கூட சுருக்கமாக ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தில் மாத்திரமில்லை, நம்ம பேச்சில் சுருக்கமாக இருக்கணும். ஈவன் நம்மளோட சேட்டிங்கில், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறோம் தெரியுமா, அதில் கூட நம்முடைய பேச்சுகள் நம்ம எல்லாமே தெளிவாக சுருக்கமாக இருக்கும். வர வீண் பேச்சு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுடும். ஸ்டே வித்தின் த லிமிட்ஸ்.
யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இங்க பாருங்க, ரொம்ப தெளிவான வார்த்தை. மறுபடியும் வாசிப்போம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஸோ நாவை அடக்காம தன் இருதயத்தை வஞ்சித்து அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்போ அங்கே நாவை கண்ட்ரோல் பண்ணணும். ஏற்கனவே ஒரு செய்தியில் நம்ம நாவை குறித்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், நாவின் வல்லமைகளை குறித்து பார்த்தோம். நாவை கண்ட்ரோல் பண்ணணும், தேவையில்லாத பேச்சை பேசக்கூடாது. நான் எல்லாம் பேசிட்ட பிறகு கடைசியில் என்னன்னா உன்னோட தேவ பக்தி எப்படி இருக்கும். சில நேரத்தில் நானும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருக்கேன், நீங்களும் விட்டுருப்பீங்க. அது என்ன ஆகும்னா, விசேஷமாக நம்ம சொல்லுவோம்ல, இந்த நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கடினம். பிள்ளை கூட நம்ம சொல்லி வளர்ப்போம், நல்ல பேர் வாங்குறது கஷ்டம்பா, கேர்ஃபுல்லாக நட, போகிற இடத்துல ரொம்ப தெளிவாயிரு, ஸ்கூலில் ரொம்ப கவனமாக இரு. இந்த நல்ல பேரை வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக போராடணும். ஒரு குடும்பம் ஒரு பகுதியில் வசிக்கிறான்னு வச்சுப்போமே, ஒரு வில்லேஜில் வசிக்கிறாங்க. வில்லேஜில் ஒரு 50 வீடு இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த 50 வீட்டுக்கு மத்தியிலும் இந்த பிள்ளை போகும்போதும் வரும்போதும் எல்லா கண்களும் பார்க்கும், எல்லா கண்களும் பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்து 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 இந்த பையன் என்ன பண்ணுறான், எப்போ போகிறான், எப்படி வரான், எப்படி நடக்கிறான், ஃபோனில் எப்படி பேசுகிறான், எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஓரளவுக்கு இந்த பிள்ளை அப்பா ஊரில் நல்ல பேர் வாங்கியாச்சு, நல்ல பிள்ளை பாவன், குனிஞ்சு தலை நிமிராமல் போவான், பையன்தான் ஆனால் தலை குனிஞ்சு போவான், யார்கிட்டையும் வீணாக பேச மாட்டான், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பான், நல்லா படிப்பான்ப்பா அப்படி சொல்லி நிறைய பேர் வாங்கியாச்சு. இந்த பிள்ளை எப்படி ஒரு 3-4 வருஷம் அந்த இடத்துல வாழ்கிறாங்கன்னு வச்சுப்போமே. இந்த 3 ஆண்டுகளை ஜனங்க பார்த்துட்டே இருக்காங்க, இவனுக்கு நல்ல பேரும் கிடச்சிருச்சு. இப்போது ஒரு ரோட்டில் போகும்போது ஃபோனில் சத்தமாக பேசி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை, பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கெட்ட வார்த்தை ஃபோனில் யார்கிட்டையும் சத்தமாக பேசிட்டான்னு வச்சுங்களேன். அந்த பையனா, ஐயோ அவன் வாயிலேருந்து வர வார்த்தை இருக்குது தெரியுமா, மோசமான பையன்ப்பா. இவ்வளோ நாள் வாங்கின அந்த நல்ல பேர் எப்படி ஆகும்னா ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும், எல்லாமே சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சிடும், அவ்வளோதான். இவன் 3 வருஷமாக பிரயாசப்பட்டு எப்படி வாழ்ந்தான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு வார்த்தை அந்த இத்தனை வருடமாய் அவன் எடுத்த அந்த நல்ல பேரை கெடுத்து விட்டு. ஆமென். யூதா 1:8 ரொம்ப முக்கியமான வசனம், நல்லா கவனிங்க. யூதா 1:8. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுத்திப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். இந்த வசனம் நிறைய பேர் இந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது, கர்த்தர் என்னோடு கூட பேசினார், அசால்ட்டாக சொல்லிடுவாங்க, சிம்பிளாக சொல்லிடுவாங்க, கர்த்தர் என்னோடு கூட பேசினார் பிரதர் அப்படின்வாங்க. எப்போ பேசினாரு நமக்கு புரியாது. ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் ஸ்பெஷலாக ஃபோன் நம்பர் கொடுத்துற மாதிரி, அந்த ஃபோன் நம்பர் போட்டால் எப்போ வேணால் இவங்க ஹெவனுக்கு கால் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுவாங்க. கர்த்தர் எல்லோரு கூடயும் பேசுவார், அதை குறித்து நான் எதுவும் பேசலை. நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் கூட ஆண்டவர் பேசுவார், வார்த்தையின் மூலமாக பேசுவார், சபையில் பேசுவார், நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசுவார், பல இடங்களில் நம்ம சிந்தைக்குள்ளாய் பேசுவார். ஆனால் சில நேரத்தில் இவங்களோட கற்பனை என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் பேசுகிறா சொல்லி டக்குன்னு மாற்றி விட்டுருவாங்க. எனக்கு ஒரு அம்மா தெரியும், அவங்க பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஒரு சின்ன கதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த அம்மா நல்ல பையன் பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையில் என்னாச்சுன்னா, இவனை இந்த பையனை குறித்து விசாரிப்பதுக்காக ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பினும் போது அந்த இடத்துல ஒரு பையன் அந்த வீட்டுக்கிட்ட நின்று அந்த பழைய பொருள்லாம் வாங்குவான் பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கிட்ட நின்று அவன் வண்டி எடுத்துகிட்டு வரான். வரும்போது இந்த ஆள் விசாரிக்க போன ஆள் நின்று கேட்குறாரு, என்னப்பாச்சு, எங்கேருந்து வர, அல்ல அந்த வீட்டில் பொருள்லாம் கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, இந்த பாருங்க பாட்டில்லாம் கொடுத்தாங்க. என்ன பாட்டில் பார்த்தா அது பீர் பாட்டில். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, எந்த இடத்துல அந்த வண்டி நின்று புறப்பட்டுச்சோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாப்பிள்ளை பையனோட வீடு. உடனே இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, இவங்ககிட்ட சொல்லிட்டார், ஐயோ அந்த பையனுக்கு மட்டும் பொண்ணை கொடுத்துடாதீங்க, நான் போகிறேன், பார்த்தா அந்த வீட்டிலேருந்து ஒரே பீர் பாட்டிலாக வெளியே வருது, நீ கொடுத்துடாதன்னு சொல்லியாச்சு. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த எப்படி சொல்லணும்னு தெரியல, உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் என் கனவுல பேசினார், என் கனவுல பேசி இது போல் உங்கள் பையன் குடிக்கிறானமே அப்படின்னு சொல்லி கேட்டான். பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பயங்கரமான கோபம்,
என் பிள்ளையை பார்த்து குடிக்கிறேன்னு சொன்ன, இனிமேல் வேண்டவே வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டான். கடைசியில் இந்த பாட்டில் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இந்த வீடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஆனால் பாட்டில் வந்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வீடு. வண்டி அங்கே தான் நின்றுச்சு, ஆனால் எந்த சைட்லேருந்து வந்ததுன்னு சொல்லி அந்த ஆள் கண்டுபிடிக்கல. ஸோ கடைசியில் என்ன ஆச்சுன்னா, பார்த்தது ஒரு மனுஷன், தப்பாக புரிந்தது கொண்ட ஒரு மனுஷன் அந்த நியூஸை ட்ராவல் பண்ணி கொண்டு வந்தது ஒரு இடத்துல, அந்த ட்ராவல் பண்ணி வந்த நியூஸ் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லி மாறிடுச்சு. சில நாட்கள் கழித்து இந்த 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 காரியங்கள்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்த பிறகு இந்த குடும்பத்து மறுபடியும் அந்த குடும்பத்தினரை அணுகுறாங்க. அணுகுன உடனே என்ன ஆச்சுன்னா, எம்மா தயவு செய்து வேண்டே வேண்டாம், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்க, நம்ம யோசிக்கிற காரியங்கள், நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள் தீர விசாரித்து அதை உண்மையாக தெரிந்து கொண்ட பிறகு அதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை தூஷிக்கக்கூடாது. அதான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். யூதா 1:8. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுத்திப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். மாம்சத்துல யோசிக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லி, கனவுல பார்க்கிற காரியங்கள்லாம் உண்மைன்னு சொல்லி கொண்டு வந்து அவங்களோட மாம்சத்துல யோசிக்கிறபடினால எல்லாவற்றையும் உண்மையா நினைத்து கொண்டு கர்த்தர் தான் பேசினார் சொல்லி கடைசியில் கதையை முடிச்சிடுவாங்க. ஆமென். நான் நேற்று தினத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். நேற்று சொல்லும்போது சொன்னேன், பைபிளில் முதல்ல பிறந்த பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் யோசிப்போம் ஆதாம் ஏவாள் செய்த பாவங்கள் சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. அது முன்பாக ஒரு பாவம் வருகிறது. என்ன பாவம்னா, ஆதியாகமம் 3 நேற்று வசனத்தை நான் சொல்கிறேன்னு சொன்னேன், இன்றைக்கி நான் அந்த இடத்த நான் காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 3:4. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை என்று சொல்லி பொய் சொல்லுது சர்ப்பம். அப்போது இதுதான் வேதாமத்தில் குறிப்பிடப்பட்ட முதலாம் பாவம். சர்ப்பம் சொல்லுகிற பாவம் தான் முதலாவது பாவம். அது என்னன்னா, ஒரு பொய், புரட்டாய் பேசுவது, மாற்றி பேசுவது, பொய்யை ஒரு இடத்துல விதைப்பது. இது படிதான் நீ நடக்கணும், இப்படி நடந்தனா அது தப்பு. இப்படிதான் ஆண்டவர் என் கூட பேசினார், நீ அப்படி மாற்றி பேசுற. ஆண்டவர் பேசியிருக்க மாட்டார். இவங்களோட எண்ணத்தின் வாஞ்சை எடுத்து போய் அங்கே வச்சு அதை வைப்பாங்க, வைத்து சொல்லுவாங்க இதுதான் கர்த்தருடைய சித்தம். ஐ மீன் முதல்ல பொய்யாச்சா வேதாமத்தில் முதல் பொய். அதே நேரத்தில் நீங்கள் வேதாமத்தின் கடைசி சாப்டர் வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். கடைசி பாவம் வேதாமத்தில் குறிப்பிடப்பட்ட கடைசி பாவம் 22 வேணா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 22 வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி இதுதான் கடைசியாக குறிப்பிடப்பட்ட வேதாமத்தில் குறிப்பிடப்பட்ட கடைசி பாவம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வேதாமத்தில் முக்கியமான பங்கை வகிக்கிறது. நம்ம கூட இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவரோட வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அவரோட வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை. அதே நேரத்தில் நம்மோட வார்த்தை எப்படி இருக்குன்னா, சத்தியமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும், உண்மையுள்ள வார்த்தைகளாக இருக்கணும். நம்மளோட வாயில் ஒரு கடிவாளத்தை போடணும், கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம நாக்கு கண்ட்ரோல் பண்ணி வாழணும். இப்படி இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையே மோசமான சூழ்நிலைக்கு போயிடும். கண்ட்ரோல்னஸ் எல்லா இடத்திலும் அந்த கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு கூட நம்ம பார்ப்போம், சிசிடிவி எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் அநேக குற்றங்கள் தடுக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு மனுஷன் நிற்பான், அவனை பாக்கெட்டில் இருக்க பர்ஸு வெளியே நிற்கும். உடனே பின்னாடி இருக்க மனுஷன் அந்த எப்படியாவது ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை எப்படியாவது தூக்கணும்னு சொல்லி கடைசியில் தூக்கிடுவான். தூக்கின பிறகு பர்ஸ் அந்த பாக்கெட்லேருந்து எடுத்த உடனே நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஒரு சிசிடிவி இருக்கும். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த பர்ஸை கீழே போட்டுட்டு அந்த சிசிடிவிக்கு முன்னாடி கன்னத்தில் காதில் பிடிச்சி இழுத்து தோப்புக்காரன்லாம் போட்டுட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேமராவில் சொல்லிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு கீழே பர்ஸு கிடக்குது பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே எடுத்து கொடுத்துரும். ஸோ அப்போனா அந்த கண்ட்ரோல்னஸ் எப்படி வருதுன்னா, யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்குறாங்க. நம்ம சிட்டியில் இது போல் இருக்கும். ஆனால் காமெடியாக சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, நம்ம வில்லேஜ் பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு சிசிடிவி இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெருவில் உட்காந்துருக்க ஒரு ஆயா. அந்த பாட்டிமாக்கு எல்லாமே தெரியும், தெரியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே தெரியும். இந்த வீட்டுக்குள்ளே யார் போகிறா, இந்த வீட்டில் எப்போ வரா,
இந்த தெருவில் இத்தனை மணிக்கு இந்த மனுஷன் போவான், திருப்பி இந்த மனுஷன் இப்படி வருவான், இந்த பிள்ளை ஸ்கூல்லேருந்து இத்தனை மணிக்கு வரும், இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவோம், எல்லாமே இந்த பாட்டிக்கு தெரியும். இவங்க தான் ஊரில் இருக்க சிசிடிவி கேமராவே இந்த பாட்டிமா தான். ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த பாட்டிமா கிட்ட போய் கேட்டிங்கன்னா எல்லாமே சொல்லிடுவாங்க. என்ன எல்லாமே இவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க இருக்காங்கன்னு சொல்லியே சில ஊரில் கட்டுப்பாடுகள் இருக்கு. ஐயோ அந்த அம்மா உட்காந்துருக்கு, அங்கே போவாத, அப்படி போவாத, அந்த அம்மா கண்டுபிடிச்சிடும், கண்டுபிடிச்சி ஊர் ஃபுல்லாக சொல்லிடும். அதுவும் சில நேரத்தில் நல்லது தான். ஹல்லேலூயா, ஆமென். யோபோட வாழ்க்கையில் நம்ம பாருங்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுறேன்னா அவன் துக்கம் மகா கொடிய துக்கம், அவங்களால பேசக்கூட முடியலை. ஆண்டவர் அந்த அளவுக்கு சாத்தானோட ஆதிக்கத்தை யோபுவோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆனாலும் ஒரு கட்டுப்பாடை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோபு 1:21 வாசிங்களேன். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவ்வளோ பிரச்சனை நடந்து கூட யோபு தன் வாயினால் தேவனை துஷிக்கவில்லை. யோபு கிட்ட ஒரு பெரிய டெஸ்ட் என்னன்னா, கர்த்தர் அவன் தூஷிக்கணும். இதுதான் டெஸ்ட்டு. கர்த்தருக்கு விரோதமாக பேசணும். அவன் மனைவி கூட சொல்றான், தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றான். சொன்னாலும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. இன்றைக்கு நம்மளுடைய சரீரத்தில் எல்லாமே செய்ய முடியும். சரீரத்தை கொண்டு பார்க்க முடியும், பேச முடியும், கேட்க முடியும், எல்லாமே நமக்கு சுதந்திரம் இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு தவறான படத்தை பார்க்கணுன்னா அதுக்கு பெரிய பாடு. என்ன, நிறைய இடத்துக்கு செல்லணும், பர்மிஷன் வாங்கணும், டெக்கை ஹையர் பண்ணணும், கேசட்டு வாங்கணும், இது போல் நிறைய கஷ்டம். ஆனால் இன்னைக்கு உங்கள் கையில் சின்ன ஒரு ஃபோன் இருக்குது, அது தட்டினா போதும் எல்லாமே நீங்கள் பார்த்துட முடியும், எல்லாமே பண்ணிடலாம். ஃபோனில், கையில் இருக்க ஃபோனில் எல்லாமே செஞ்சிடலாம். ஒரு புக்கை படுத்தி நீங்கள் விசாரிக்கணும், படிக்கணும்னா லைப்ரரிக்கு போகணும், அந்த லைப்ரரியிலேருந்து எடுக்கணும், இவ்வளோ கஷ்டம். ஆனால் இன்றைக்கி ஃபோனில் அந்த டாப்பிக்கை தட்டி நீங்கள் ஃபோனில் போட்டிங்கன்னா போதும், ஃபுல் டீட்டெயில் வந்துடும். ஸோ எல்லாமே சுலபமான சூழ்நிலையில் கர்த்தர் இந்த நாளில் நம்மளை ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்க விரும்புகிறார். அந்த கட்டுப்பாடு என்னென்னா, முதலாவது நம்முடைய நாவை காத்துக்கொள்ளணும், நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளணும், சுருக்கமாக இருக்கணும், ப்ரிசைஸ்டாக இருக்கணும், தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஐ மீன், யோபுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவன் வாயினால ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், தேவன் வந்து அவங்களோடு கூட பேசுகிறார், முகமுகமாய் பேசுகிறார், பல இடத்துல பேசுகிறார், சத்தத்தை கேட்குறாங்க, மோசே மூலமாய் கேட்குறாங்க, எல்லாமே நடக்குது. நடந்தாலும் சில நேரத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யோபுவோட வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு இடத்துல கூட வந்து பேசவே இல்லை, ஒரு இடத்துல கூட பேச. சாத்தானும் தேவனும் பேசிக்கொள்ளுறாங்க. ஆனால் சாத்தான் இங்கே வந்து வேலை செய்கிறான், பயங்கரமாக வேலை செய்கிறான், மகா கொடிய துக்கத்தை கொடுக்குறான். ஆனால் யோபு தன்னோட வாயினால் ஒரு இடத்துல கூட தேவனுக்கு விரோதமாய் பேசவில்லை. உங்களோட வாயின் வார்த்தைகளை கட்டுப்பாடோடு கூட நாம் இருப்போம். அல்லேலூயா. இரண்டாவதாக நீதிமொழிகள் 23:10. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். மற்றவங்களோட பொருள் மேலே இச்சை உண்டாக வேண்டாம், மற்றவங்களோட காரியங்களில் தலையிட வேண்டாம், மற்றவங்களோட அவங்களோட வேலைகளை லகுவாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம், மற்றவங்கள தேவையில்லாத வேலைகளில் நீங்கள் விட வேண்டாம். அப்போது என்னென்னா, விசேஷமாக திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலத்தை அபகரித்து கொள்ளாதே, அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். அப்போது நீங்கள் எளிமையாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாரும் போய் ஒருத்தனை போய் நம்ம மேற்கொள்ள முடியாது, அவளை ஈஸியாக வஞ்சித்திட முடியாது. ஏன்னா அவர்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்கிட்ட அதுக்கான கேள்வியை கேட்பார், அதுக்காக உங்களிடத்துல வழக்காடுவார். யாத்திராகமம் 20:17. யாத்திராகமம் 20:17. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இந்த இடத்துல பாருங்க, மற்றவனுக்கு உண்டான ஒரு காரியத்தை கூட நீ இச்சிக்க கூடாது. விசேஷமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிறனுடைய மனைவியோ அவனோட வீட்டையோ அவனோட பொருட்களையோ கழுதையோ இதெல்லாம் இச்சிக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உன்னிப்பாக உங்கள்கிட்ட காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 20:17 பார்த்தீங்கன்னா, அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும், ஐயோ அவனுக்கு உதவி செய்வதற்கு இத்தனை ஆட்கள் இருக்காங்களே,
அவனுக்கு இந்த காரியத்தை வல்லமையை அவனோடு கூட செயல்படுத்துவதற்கு இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதை கூட நீங்கள் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஈஸியாக செய்கிற தவறுகள். நீங்கள் சொல்லலாம், அவங்களுக்கு மட்டும்தான் எப்படி தான் வேலைக்காரங்க கிடைக்கிறாங்களோ, நம்மளும் வேலைக்காரங்களை தேடுறோம், அவங்களுக்கு மட்டும் எப்படி தான் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்களோ. இதை குறித்து பலர் என்னிடத்துல பேசியிருக்காங்க. கேட்பாங்க, மற்ற சேனல்காரங்களாம் கேட்பாங்க, எப்படி உங்ககிட்ட இந்த பசங்களாம் வராங்க, எங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லுகிற பதில் என்னென்னா, என்கிட்ட வர பிள்ளைகளுக்கு நான் அவங்ககிட்ட நேரத்தை செலவு செய்வேன், அவங்கள ட்ரெயின் பண்ணுவேன், அவங்களுக்கு சரிசமமாய் நான் அமர்ந்து அவங்களோடு கூட வேலை செய்வேன், அவங்க என்னோட பிள்ளைகள் போல் நான் பாதுகாத்து கொள்வேன், அவங்க தேவை எல்லாவற்றையும் நான் செய்வேன், அவங்க மேலே ஒரு பெரிய அன்போடு கூட நான் நடப்பேன் அப்படின்னு. அதனால தான் கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை கரெக்டாக செய்வதற்கு ஏற்ற ஆட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ எப்பொழுதுமே ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படுகிறான்னா அதுக்கான வேலையை அவன் செய்கிறான். ஈஸியாக எதையுமே அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுதா? நிச்சயமாக முடியாது. அப்போனா ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாய் மாறுகிறான்னா அவனுக்குள்ளாக பல வேலைகள் அவன் செய்தபடினாலே, அவனை சுற்றி இருக்க எல்லைக்குள்ளாக பல வேலைகள் செய்தபடினால்தான் அவன் ஆசீர்வாதமாய் மாறான். ஏதோ ஒரு விதத்தில் அவன் வேலை செஞ்சுருக்கான். சிலவங்க அவங்கள தாஜா பண்ணி அப்படியே நைஸாக பேசி அவங்கள சில வேலைகள் வாங்குவாங்க. அது கூட அவங்க முயற்சி எடுத்திருக்காங்கல்ல, நீ அந்த முயற்சி கூட நீ எடுக்கல, மற்றவங்களை ஏமாத்தாத. ஆனால் சில வேலைகள் உங்களுக்கு நடக்கணும்னா சில இடத்துல நீங்கள் சில இடத்துல நேற்று கூட சொன்னேன், அந்த கை ஓங்கி இருக்கும்னு சொல்லி எப்போவுமே நினைக்காதீங்க. சில இடத்துல உங்கள் கை கீழே இறங்கும். அப்போது நம்ம கூட இருக்கவங்கள நம்ம கவனமாக பார்த்து கொள்ளணும். மற்றவனோட வேலைக்காரியை கூட நீ இச்சிக்காத. அவனை பார்த்து இவங்கிட்ட மட்டும் இப்படிலாம் இருக்காங்களே சொல்லி நீ ஒருபோதும் பார்க்காத. உன்னோட கண்களை பாதுகாத்துக்கொள், உன்னுடைய கண்களை பாதுகாத்துக்கொள். மத்தேயு 6:22-23 நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 6:22-23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். பாருங்க, கண்ணானது நம்ம சரீரத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிற கண்ணு. இந்த கண்ணுல ஒரு பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாய் இருந்தால். அப்போ நம்ம கண்கள் கட்டப்பட்டு இருக்கணும்னு சொல்ல, அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளாக மற்றவங்க பொருளை பார்க்கும்போது, மற்றவங்க காரியங்களை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போதே அந்த காரியங்கள் உன் இருதயத்துக்கு போகும்போது நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார், ஓகே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடந்து போகணும் ஒழிய அதை விட்டுட்டு ஐயோ அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி வயிறு எறியக்கூடாது. அப்படி நீங்கள் வயிறு எறிஞ்சிங்கன்னா உங்கள் கண்கள் மாத்திரம் இருளாகாது, உங்கள் சரீரமே இருளாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. அப்போ நம்முடைய கண்களோட பார்வைகள் என்ன, நேராய் பார்க்கணும். நேராக பார்க்கணும்னா எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கணும், தேவையில்லாததை பார்க்கக்கூடாது. நான் அடிக்கடி வாலிப பிள்ளைங்களோட கூட பேசும்போது சொல்லுவேன், நீ பார்க்கும்போது முதல் பார்வை ஒரு இடத்துல படுதுன்னா அது தவறில்லை, நீ தெரியாமல் பார்த்துடுவேன். ஆனால் இரண்டாவது வரை அதை திரும்பி பார்க்குற பத்தியா, அதுதான் தவறு. வாட்டி இப்போ ஒரு போஸ்டர் ஒட்டிருக்கு, ஒரு தவறான போஸ்டர் ஒட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம ஃபோனில் கூட அப்படியே தள்ளிகிட்டே இருக்கும்போது ஒரு தவறான வீடியோ வந்துருக்குன்னு வச்சுக்கலாம், உடனே அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு தள்ளி விட்டுட்டு திருப்பி அதை பார்க்கணும்னு தோணுது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம தப்பு செய்கிறோம். என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது, தள்ளிக்கிட்டே இருக்கும், என்ன வருதுன்னு தெரியாது. ஒரு தவறான வீடியோ வந்துடுது, வந்த உடனே அதை தள்ளி விட்டுட்டா முடிஞ்சிச்சு. திருப்பி அதை பார்க்கணும்னு தோணுது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம விழுறோம். ரோட்டில் போகிறோம், ஒரு போஸ்டரை பார்க்குறோம், பார்த்த உடனே அது தவறான போஸ்டர்னு சொன்ன உடனே நம்ம கண்ணு நேராக மாறிடணும். திருப்பி அந்த போஸ்டரை பார்க்கணும் சொல்லி ஒரு யூட்டர்ன் போட்டு அந்த போஸ்டர் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம விழுகிறோம். இது எல்லா சூழ்நிலையிலும் சரி, எல்லா இடங்களிலும் சரி. ஆண்டவர் சொல்றார், ஒரு கண்ணுனால ஒரு ஸ்திரீயை நீ தவறாக பார்த்தாலே அந்த ஸ்திரீயோடு கூட நீ தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நீ முதல் வாட்டி அந்த ஸ்திரீயை பார்க்குற, தப்பாக தெரியுது, உடனே என்ன பண்ணா உன் கண்ணை மாற்றிடணும், உன்னோட பார்வையை மாற்றிட்டு நீ சொல்லணும், திரும்பி பார்க்கக்கூடாது. இந்த 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 உலகத்தில் தவறுகள் செய்வது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.
பரிசுத்தமாக ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரோட்டில் இருந்தால் நான் என்ன பண்ணுவதுன்னு சொல்லி கேட்டுட்டு போயிடலாம். ஆனாலும் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஆனால் அதை மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறது தான் தவறு. ஆமென். மூன்றாவதாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26-27 வசனம் முக்கியமான ஒரு பகுதி. எபேசியர் 4:26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆமென். அதே பகுதியில் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆமாம். இந்த பகுதியில் நம்ம விசேஷமாக பார்க்குறோம், நம்முடைய கோபங்களை கண்ட்ரோல் பண்ணணும். கோபங்களை கண்ட்ரோல் பண்ணணும். சில நேரத்தில் எனக்கும் கோபம் வரும். கோபம் வரும்போது ஈஸியான ஒரு வழி இருக்குது. நீங்கள் கூட நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். என்னென்னா, கோபம் வந்த உடனே உனக்கு கோபம் வந்துருச்சா உடனே ரியாக்ட் பண்ணாமல் 1லேருந்து 10 வரை எண்ணு. நம்மளும் மனசுக்குள்ளே வச்சு 1, 2, 3, 4, 5 அப்படியே பல்ல கடிச்சிட்டு எண்ணுவோம். சிலருக்கு அந்த 10 எண்றதுக்குள்ளே அந்த கோபம் தணிஞ்சிடும். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். பயங்கரமாக கோபம் ஏறினோன்னே ஓகே ஐ கேன் மேனேஜ் அப்படி சொல்லிட்டு நம்ம பொறுமையாக நடப்போம். சிலருக்கு 10க்குள்ளே அடங்காது, 100 கூட இருக்கலாம். உடனே என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 91, 92, 93 அப்படி சொல்லி 100 வரையும் முடிப்பான். முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இது சில இடத்துல செயல்படும். இது எல்லாருக்குள்ளேயும் நடக்கும். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீட்டுக்கு விட்டு வெளியே போகும்போது கால் தடுக்கின உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பெரியவங்க சொன்னாங்கன்னா, கொஞ்சம் படபடப்பாயிருக்கும், உனக்கு தடுக்கிறோன்னு ஒரு பயம் வந்துடும், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொன்னது. ஆனால் நம்ம ஆளுங்க எப்படி மாற்றிட்டாங்கன்னா, ஐயோ கெட்ட சகுனம், இந்த சகுனம் நல்ல சகுனம் கிடையாது, நீ என்ன பண்ணுற உட்காரு, கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சோன்னா வெளியே இருக்க பிசாசெலாம் போயிடும், என்ன நீ அப்புறம் போ. ஆக்சுவலாக என்னென்னா, உன்னை சாந்தப்படுத்தி கொள்வதுக்காக மட்டும்தான். உன்னை அந்த படப்படப்புலேருந்து கொஞ்சம் ஓகே ரிலாக்ஸ், ஓகே இப்போ போ அப்படின்னு சொல்வதுக்காக தான். எல்லாமே நம்ம கல்ச்சரில் இருக்கிற எல்லா காரியங்களும் பார்த்திங்கன்னா அதை நமக்கு மேம்படுத்துவதுக்காக தான் சில பெரியவர்கள் நம்ம விசேஷமாக நம்ம தமிழ் கல்ச்சரில் எல்லாமே வைத்து இருக்கிறது. ஆனால் நம்ம எப்படி மாற்றிட்டாங்கன்னா, நாளடைவில் அது ஒரு விக்கிரத்துக்குரிய காரியங்களாக மாற்றிட்டாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும். நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், விசேஷமாய் சகல விதமான கசப்பும் மனசுக்குள்ளே ஒரு கவலை வந்துடுச்சு, ஒரு கோபம் வந்துடுச்சு, ஒரு மனஸ்தாபம் வந்துடுச்சு. அது என்ன ஆனால் கோபமாக மாறும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு கசப்பு வரும், கோபமாக மாறும், மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோபம் அது என்ன பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். பீக் லெவலில் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கை கலப்பாக மாறும், அதுக்கப்புறம் வெட்டு குத்தா மாறும், அதுக்கப்புறம் பயங்கர பெரிய போர்க்களமாக மாறிடும். அப்போது நீ முதல்ல என்ன பண்ணணும்னா, முதலாவது உன் கோபத்தை அடக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், 1, 2, 3 சொன்னேன் தெரியுமா, ஆண்டவர் அதே தான் சொல்கிறார். டேக் டைம். இன்னைக்கு காலையில் கோவப்பட்டுட்டியா, ஓகே இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே என்ன ஆகும்னா நீ டைம் எடுத்துக்கோ. அதுக்கு தான் 1, 2, 3 அந்த நேரத்தை எடுக்க சொல்கிறோம். நம்ம என்ன டைம் எடுத்துக்கோ, கோபம் தணிஞ்சிடணும். கோபத்தோடு நீ படுக்கைக்கு போகாது. கோபத்தோட படுக்கைக்கு போனீங்கன்னா அந்த கோபம் உனக்குள்ளாக இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அடுத்து இப்படி பண்ணிட்டான் சொல்லிட்டு கோபம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ ஆண்டவர் சொல்கிறதுன்னா, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாததற்குபடி தடுத்து கொள்ளும்படியாக என்ன பண்ணா, இந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக அந்த கோபம் தனியே கடவுது. எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்கும். கோபப்படாத மனுஷனை சொர்ணக்கட்ட மனுஷன் சொல்லிடுவாங்க என்ன. அதனால கோபம் எல்லாருக்கூடயும் இருக்கும். ஆனாலும் அந்த கோபம் என்ன ஆகும்னா, வித்தின் திஸ் டைம், இந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கோபத்தை செட்டில் பண்ணிடணும், அடக்கி வச்சிடணும். அந்த அடக்கிட்டோன்னு வச்சுங்களேன் எல்லாம் முடிஞ்சிடும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கணவன் மனைவி பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மூக்கை உள்ளே விட்டு அந்த பெண்ணை என்ன எடுத்த உடனே நம்மளோட விசேஷமாக நம்மளோட கல்ச்சரில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஆச்சு உடனே பேக்கை தூக்கிட்டு கிளம்பி போயிடுவாங்க அம்மா வீட்டுக்கு. அந்த பொண்ணு அங்கே போன உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, ஐயோ என்னம்மா ஆச்சு, என்னம்மா பிரச்சனை அப்படி சொல்லி கேட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு பஞ்சாயத்தை கூப்பிடுவாங்க. என்ன பையனை இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டு சொல்லி இந்த பிரச்சனை என்ன பெருசாக மாறிடும்.
விசேஷமாக கணவன் மனைவிகள், உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், இந்த பிரச்சனை நடந்துச்சா உங்கள் வீட்டுக்குள்ளேயே அந்த கோபத்தை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். மூணாவது ஆளோட இன்டர்ஃபியரன்ஸ் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாய் கொண்டு போகும். உங்களால் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியலன்னா ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு ஐயா இது போல் ஆச்சு, இது போல் நடந்துச்சு, எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுங்க, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க. இப்படி தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு மனைவி மேலே கோபம் இருக்கலாம், மனைவிக்கு கணவன் மேலே கோபம் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே இருக்கலாம், பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே இருக்கலாம், சகோதர சகோதரிக்குள்ளாக கோபங்கள் இருக்கலாம். இந்த கோபம் என்ன ஆகணும்னா வளர விடவே கூடாது. டேக் டைம் டு ரெடியூஸ் இட். அதான் ஆண்டவர் சொல்கிறார். நேரம் எடுத்து, காலையில் நடந்துச்சா ஓகே டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்து அன்றைக்கி ஈவினிங்குள்ளே என்ன ஆகணும்னா அந்த கோபம் தனியணும். தனியலைன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். வாக்குவாதம் பெருசாகும், கடைசியில் உன்னோட ஜீவனை அழிக்க அளவுக்கு கொண்டு போயிடும். கட்டுப்பாடுகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக கட்டுப்பாடுகளை கொண்டு வரும். மேபி நீங்களும் இன்றைய இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட இருதயத்துக்குள்ளாக சில கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க. ஓகே, இந்த விஷயத்தில் நான் இதை தாண்டி போக மாட்டேன். ஒரு நோட்டு எழுதுங்க. ஏன் இப்போ தான் நோட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லாருடைய ஃபோன்லேயும் அதுக்கான வசதிகள் இருக்குது. உங்கள் ஃபோனில் நோட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும், நான் எல்லார் ஃபோன்லேயும் இருக்கும். அப்படி ஆப் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளானர்னு இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், எனக்கு கோபம் வரும்போது நான் இப்படி செய்ய போகிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட நான் இப்படி பழக போகிறேன், இத்தனை மணி நேரம் பேசுவேன், இதுக்கு மேலே பேச மாட்டேன், அப்படி சொல்லி உங்களுக்காகவே ஒரு கோட்பாடுகளை ரெகுலேஷனை நீங்கள் கொண்டு வாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வாங்க. அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார். அவர் எப்படின்னா காலையில் எழுந்தோடனே ஜமெல்லாம் முடித்த பிறகு உட்காந்து இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும், காலையில் இந்த வேலையை முடிக்கணும், மதியானம் இந்த வேலை முடிக்கணும், நைட்டு இந்த வேலை முடிக்கணும், இன்றைக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சணும்னு சொல்லி அவருக்கு தானே ஒரு லிஸ்ட்டு போட்டு அதன்படி நடப்பார். அவங்ககிட்ட கேட்ப எப்படி நீங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால், இது பண்ணால் தான் எனக்கு சில வேலைகள்லாம் நேர்த்தியாக நடக்கும், நான் இதை செய்யாமல் என் நாளை நான் பிளான் பண்ணலைன்னா நிறைய இடத்துல நான் தோல்வியை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் எனக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தேன். டெய்லி இந்த வேலையை எழுதணும், இதன்படி நடக்கணும், நடத்தி முடித்த பிறகு நைட்டு நான் என்னென்ன வேலையை செஞ்சேன், எதை செய்யலை, எதில் மீதம் இருக்குது, எதை நான் நாளைக்கு தொடரணும், இதை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க. குடும்பத்துக்குள்ளே ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க. கணவன் மனைவி பிள்ளைகளிடத்தில் பேசுங்க. இந்த கட்டுப்பாடுக்குள்ளே தான் நம்ம இந்த குடும்பம் இருக்கும், இந்த கட்டுப்பாடை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படி சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க. ஃபேமிலியில் கொண்டு வாங்க, படிக்கிற பிள்ளைகள் கொண்டு வாங்க, காலேஜில் கொண்டு வாங்க, வேலை ஸ்தலத்தில் கொண்டு வாங்க. அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளாக நாம் வாழும்போது தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அந்த கட்டுப்பாடை விட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படி சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகளை வெளியே இருந்து கொண்டு வந்துடுவோம். ஆண்டவர் யோபுக்கு ஒரு கட்டுப்பாடை வைத்திருந்தார். இந்த கோட்டை தாண்டி நீ போகக்கூடாது சாத்தானே அப்படி சொல்லி ஒரு கோடை போட்டிருந்தார், ஒரு சர்க்கிள் போட்டிருந்தார். அந்த கோட்டை தாண்டி சாத்தான் வரல. சாத்தானே கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சானா பார்த்துங்க, நம்ம பல நேரத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். இது பெரிய கேள்வி, இதை குறித்து நீங்கள் யோசிக்கணும். ஆக்சுவலாக சாத்தான் பாருங்க, கர்த்தர் சொன்ன வாக்கை தாண்டி போகலைங்க, அந்த கோட்டை தாண்டி போகவே இல்லை. ஆனால் பல நேரத்தில் நம்ம கர்த்தர் சொன்னாலும் வேதாம் என்ன சொன்னாலும் அந்த வேதாமத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வழியில் போயிட்டே இருக்கும், நம்ம யோசிக்கிறதை செய்து கொண்டே இருக்கும். இது பெரிய ஒரு சப்ஜெக்ட், நான் ஈஸியாக சொல்லிட்டேன். சாத்தானே கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான், ஆனால் நம்ம பல சூழ்நிலையில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறோம். அல்லேலூயா. இந்த வேலைகளை ஒரு இருதயத்துக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க. இது நம்மை புதிதாய் மாற்றும். வாசிக்கணும்ல, வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று சோதித்து பார்த்து நித்திய வழியில். அப்படின்னா ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார், நம்ம சொல்லுகிறார், இந்த காரியம்லாம் உங்கள்கிட்ட இருக்குப்பா. நான் சொல்லும்போதே பலர் சொல்லும்போதே உங்களுக்குள்ளாக அது ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருப்பார். நீ இந்த இடத்துலலாம் தப்பாக இருக்கு, நீ அப்படி பண்ணுற. நேற்று இரவில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இன்னைக்கு அதிகாலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இந்த இடத்துல நீ வீக்காக இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் நான் நிற்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக, நான் ஒருபோதும் கையை தூக்கி நான் எல்லாத்தையும் உத்தமன்னு சொல்லவே மாட்டேன். பல இடங்களில் நான் வீக்கு தான், பல இடத்துல நான் தோல்வி அடைந்திருக்கிறேன், பல இடத்துல நான் தடுக்கி விழுந்திருக்கேன், மூக்கை உடைச்சிருக்கேன். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை இப்படி செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்னை புதிதாய் மாற்றுகிறார், மறுபடியும் என்னை எழும்பி ஓட செய்கிறார். பல இடங்களில் நம்ம தடுக்கி விழுகிறோம், பல இடத்துல நம்ம சோர்ந்து போகிறோம், பல இடத்துல நம்ம தப்பாக சில காரியங்களை வாய் விட்டுடுறோம்.
அது பின்பாக அதுக்காக மனஸ்தாபப்படுகிறோம். மனஸ்தாபப்பட்டு ஓகே ஆண்டவரே இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அடுத்த ஃபேஸுக்கு நம்ம கடந்து போகணும். அந்த கோபத்தை உள்ளே வச்சுக்கிட்டே நான் இப்படி தான் நடந்துச்சு அப்படி சொல்லி நம்ம போயிட்டே இருந்தோம்னா பெரிய ஆபத்தை நாம் சந்திக்க நேரிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட பேசுகிறார். அதுக்கு முன்பாக என்னோடு கூட பேசினார். இந்த வேளையில் உள்ளத்துக்குள்ளாய் ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். ஆண்டவரே, எனக்குள்ளாக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் போட போகிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஆண்டவரே, என் கணவனிடத்தில் நான் இப்படிலாம் பேச போகிறேன், என் மனைவி இடத்துல நான் பேச போகிறேன். எங்களுக்குள்ளாக என் குடும்பத்துக்கு சில கட்டுப்பாடுகளை நான் வைக்க போகிறேன். இதன்படி நடக்கணும்னு சொல்லி சில கட்டளைகளை நான் போட போகிறேன். முதலாவது என்னோட இருதயத்துக்கு நான் போட்டுக்கொள்ள போகிறேன். என்னோட கண்களுக்கு நான் போட போகிறேன். என்னோட வாய்க்கு நான் போட போகிறேன். கைகளுக்கு போட போகிறேன். கால்களுக்கு போட போகிறேன். என் சிந்தைக்கு நான் போட போகிறேன். இருதயத்துக்கு நான் போட போகிறேன். இப்படி கட்டுப்பாடுகளோடு இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாறும். அதான் ஆண்டவர் கூட பாருங்க, ஆண்டவர் சில இடத்துல நம்ம கட்டுப்பாடுகளை வைக்கிறாங்க. இதை தாண்டி போவாதப்பா. இஸ்ரவேல் ஜனங்க கானான் நேராக சென்று கொண்டு இருப்பாங்க. அப்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலை நாட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா அப்படியே வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுங்க. இங்கே ஏசாவின் குமாரர்கள் இருக்காங்க. அந்த நிலத்திலேருந்து உங்களுக்கு ஒரு அடி கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒரு பகுதியை கூட நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது அவங்களுடைய நிலம், அவங்களுக்காக நான் கொடுத்துட்டேன். அதுலேருந்து உங்களுக்கு தரமாட்டேன். ஏன்னா பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது கூட ஆண்டவர் சில பகுதியில் கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கலன்னா, இது அவங்களுக்கு கொடுத்துட்டேன், இது அவங்களோட இடம், நீ சுதந்திரிக்க முடியாது. இஸ்ரவேலில் ஆண்டவர் பலுகி பெறுவேன்னு சொன்னார். ஆனாலும் அவங்களுக்கும் ஆண்டவர் சில இடங்களை கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கலன்னா, இது அவங்களோடது, அதை தாண்டி நீ வரக்கூடாது, இது அவங்களோட எல்லை, அந்த எல்லைக்குள்ளாக நீ உள்ளே போக. அதுவும் சொல்ல ஆண்டு சொல்ல, நீ உங்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்க, உங்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணால் ஒதுங்கி போங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் சில இடத்துல நம்மளை தடுத்து நிறுத்துகிறார். இப்படி போன்னு சொல்கிறாருன்னா அப்படி போயிடணும். நான் சொல்லும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் பேசி கொண்டு இருப்பான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அப்படி கீழ்ப்படிந்து இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் கண்களை மூடி நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நாள் முதல் கொண்டு சில கட்டுப்பாடுகளை என்னோட வாழ்க்கையில் நான் கொண்டு வருகிறேன். ஆண்டவரே,